அமர்ந்திருக்கும் ஆதிபர சக்தி உமையானவளே வாம்மா. அழகான ஆலயம் வந்து குடிகொண்ட ஆங்கார சூலி மகாகாளியே வாம்மா. பொன்னான ஆலயம் வந்து புகழ் பெற்ற பேர் புகழ் பெற்ற எம் தாயே நீ வாம்மா. வாரி வழங்கும் வள்ளல் நாயகியே வாம்மா. அள்ளி கொடுக்கும் எம்மாதி சக்தி வாம்மா. தூணடியெனும் பழைய பெயரோடு துலங்கும் தூயவதி வவுணதிவு தாயவளின் நாமம் கேட்டாலே கதி கலங்கும் ஸ்ரீபத்ரகாளி. தாயவளின் புகழ் பாட வரவருள்வாய் தேவி. பூதலத்தில் உனக்கு நிகர் வேறு தெய்வம் உண்டோ? மூவுலகும் நீதானே காத்தருண வேண்டும். ஆதரிப்பாய் நீ என்றே ஓடி வந்தேன் அம்மா. அடியவனை மறவாமல் ஆதரிப்பாய் தாயே. காடடர்ந்த இடங்களெல்லாம் களனிகளாய் மாறி கவின்மிகு காட்சிகளை தெரிவதனை காணீர். ஆடு மாடு மேய்ப்பதற்காய் அன்று வந்த மேய்ப்பர் ஆடிவிட்டு போன ஊஞ்சல் விழுதுகளை பாரீர். மேளி தூக்கி வயலுழுது மேன்மையுடன் வாழும் மிடுக்கான உழவர்களின் தடம் பார்த்து போகும் நீள்விழியார் கலசமுடன் நடைபயிலும் காட்சி நெஞ்சை அள்ளும் பார்ப்பவரை நெகிழ வைக்கும் அம்மா.
1964 ஆண்டதனில் விவசாயி கனவினில் தோன்றி காளியம்மன் மொழிந்தது போலோர் அவர்கள் 3 பலகைகளில் அழகாக முச்சூலம் வைத்து சர்க்கரை பொங்கலிட்டு படையலது செய்து சடங்காக தினம் 3 சகலருமாய் சேர்ந்து அம்மனுக்கு பூசை செய்ய வேண்டும் என நினைத்து ஆண்டாண்டு ஓண தீபாவளி நிகழ்த்துகின்றார் அம்மா. காடடர்ந்த இடங்களெல்லாம் களனிகளாய் மாறி கவிமிகு காட்சிகளை தெரிவதனை காணீர். ஆடு மாடு மேய்ப்பதற்காய் அன்று வந்த மேய்ப்பர் ஆடிவிட்டு போன ஊஞ்சல் விழுதுகளை பாரீர். மேளி தூக்கி வயலுழுது மேன்மையுடன் வாழும் மிடுக்கான உழவர்களின் தடம் பார்த்து போகும் நீள்விழியார் கலசமுடன் நடைபயிலும் காட்சி நெஞ்சை அள்ளும் பார்ப்பவரை நெகிழ வைக்கும் அம்மா.